ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சிவபிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லக்னாதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு தனாதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராசி மண்டலத்தில் லக்னாதிபதியோ தனாதிபதியோ எங்கிருந்தா எப்படியெல்லாம் வேலை செய்வார், ஒரு ஜாதகருக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி கிடைக்கும் அதன் மூலியமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதினு சொல்லப்படுது. தந்தை சார்ந்த அனுகூலங்களை பத்தி சொல்லக்கூடியவராக இருப்பார். அவர் எப்படிப்பட்ட வெற்றி, புகழ், அங்கீகாரத்தை எல்லாம் பெறக்கூடியவர்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். ஜாதகர் எப்படிப்பட்ட பட்டய படிப்புகள்லாம் படிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். இன்னும் மேல சொல்லப்போனா ஒரு ஜாதகருக்கு வெற்றியை தரக்கூடியவர் 5ஆம் அதிபதியா இருப்பார். அந்த வெற்றியின் மூலியமா கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ், அந்தஸ்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் 9ஆம் அதிபதியா இருப்பார். அந்த புகழ்லாம் ஈஸியா கிடைக்கணும்னா அந்த 9ஆம் அதிபதி ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படின்னு அவசியமா இருக்கு. ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட தர்மகாரியங்கள் செய்யறதுல சிறந்தவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் அதிபதியா இருக்கும். ஒருத்தர் வாழ்நாள்ல 1, 5, 9 இந்த பாவாதிபதியோட தசாவை சந்திக்கிறது ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதியோட தசாவை சந்திச்சார்னா ஜாதகர் எப்படிப்பட்ட தருணங்களா இருந்தாலும், ரொம்ப கஷ்டப்படுற சூழலுக்குள்ள இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு துடிப்போட அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளா உருவாக்கும். கஷ்டங்கள்ல இருந்து மேன்மேலும் வளரக்கூடிய அமைப்புகளா உருவாக்கி கொடுத்துருக்கோம். 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகருக்கு வெற்றி, புகழ், அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ரொம்ப கூர்மையான சிந்தனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் அவர் விடுபடாம கஷ்டமான வழியிலிருந்து விடுபட்டு ரொம்ப எளிமையான வழியை கையாளக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கணும்னா இந்த அமைப்பு உதவியா இருக்கும். 9ஆம் அதிபதி இந்த 1, 5 இந்த பாவகத்திலேயே ரொம்ப சிறப்பா வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். கௌரவமான புகழ், அங்கீகாரம், பரிசு இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இவரை பாக்கியாதிபதினு சொல்றது உண்டு. ஒரு ஜாதகருக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு தூண்டுதல் இல்லாம எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியவராக இருப்பார். ஒரு ஜாதகருக்கு லக்னத்திலேயே இந்த 9ஆம் அதிபதி இருந்தால் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப துடிப்பானவராக இருப்பார். தந்தை வழி ஆதாரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கப்படும். தந்தைகள அனுகூலங்கள், அவரோட பரிசு, அவரோட பணம் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். ஜாதகருக்கு கௌரவமான புகழை விரும்பக்கூடியவராக இருப்பார். நிறைய பட்டய படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி இருப்பார். அவர் விருப்பப்பட்ட எண்ணங்களை, தோற்றங்களை உருவாக்கி அமைப்புகளாக உருவாக்கி கொடுத்தார். தான் நினைக்கிற விஷயங்கள்ல முழுமையா தன்னை ஈடுபடுத்திக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும். கௌரவமான புகழுக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி 2ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப எளிமையான பொருள் சேர்க்கையெல்லாம் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். தந்தை வழி சொத்துக்கள் மூலியமா ஆதாரம் ஈட்டக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ஒரு தந்தை ரொம்ப பணக்காரராக இருப்பார். அவரோட சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்காமலே போகும். ஆனால் இந்த 9ஆம் அதிபதி 2ல் இருக்கிற ஜாதகருக்கு அவரோட சொத்துக்கள் எளிமையாகவே கிடைக்கப்படும். அதன் மூலியமா தன்னோட வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள முன்னேற்றி கூட அமைப்பு கிடைக்கும். குடும்ப ஒரு உறவுகள்லாம் ரொம்ப எளிமையா இவருக்கு ஹெல்ப் பண்ற சூழலெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தோட ரொம்ப அனுசரணையா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளா உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் அதிபதி 3ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் இளைய சகோதரத்துல ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஜாதகர் ரொம்ப துடிப்பானவராக இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பின்வாங்காத சூழல் இருக்கும். தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா கடவுள் சார்ந்த ஈடுபாடெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமா உண்டாக்கி கொடுக்குற அமைப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். தந்தை வழி சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழல்லாம் ஒரு சிலருக்கு அமைப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். 9ஆம் அதிபதியே 4ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தாயோட இணக்கமா இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கும். தாய் வழி சொத்துக்களை அனுபவிக்கிற சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துரும்.
வண்டி வாகனங்களை அதிகமாக அனுபவிக்கிற சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். எளிமையா பொருள் சேர்க்கணும் எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். ஜாதகர் உடல் உழைப்ப ஒரு 50% கொடுத்தாருன்னா அவருக்கு சேர்ற பணங்கள்லாம் 100% கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாக்கி கொடுத்து நிலப்புறங்கள்லாம் அதிகமாக சேகரித்து வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்துவார். ஜாதகரோட தந்தை மனைவியை விட்டு பிரிய ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் அதிபதி 5ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். பூர்வீக சொத்து நிலப்புலங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால கௌரவம் புகழ்லாம் அடையக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஜாதகர் ஏதாவது ஒரு அரச பதவியில அரசோட இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். மிகப்பெரிய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். அரசாங்க வழி தொடர்புலாம் இவருக்கு எளிமையா கிடைக்கப்படுற அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப இவருக்கு உறுதுணையா இருக்கும். அதுல தர்மகர்ப கர்த்தாவா இருக்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தன்னை முன்னிலைப்படுத்திக்குவார் அந்த விஷயங்கள் எல்லாம். ஒரு ஊர்ல பெரிய திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவில் இவரோட பிம்பம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் அதிபதி 6ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது பொருள் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். முக்கியமா பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இவருக்கு கிடைக்கப்படுற பரிசுகள்லாம் தடைபட்டு போறக்கூடிய அமைப்புகளா இருக்கும். ஒருத்தட்ட பணம் கொடுத்துருக்காரு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்பாரு, கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழல்லாம் கிடைக்கும். பொருளாதார தட்டுப்பாடோடவே இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். முக்கியமா பொது காரியங்கள்ல இவருக்கு மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். தன்னை முன்னிலைப்படுத்தியும் கூட அவமானப்படுத்தக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். தந்தைக்கு உடல் நோய் உஷ்ணங்கள் இதெல்லாம் விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சூழலா இருக்கும். தந்தை ரொம்ப காலமா உடல் நோயோட போராடக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி வருது. 9ஆம் அதிபதி 7ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் மனைவியோட இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஜாதகர் திருமணத்துக்கு பிறகுதான் மிகப்பெரிய செல்வந்தரா வளரக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஜாதகர் ரொம்ப நுண்ணிய அறிவுல சிறந்தவரா இருப்பார். ஜாதகர் கல்வியில தடைபடாத சூழல்லாம் இருக்கும். நண்பர்கள் மூலியமா தொழில் கூட்டாளிகள் மூலியமா தன்னை அடையாளப்படுத்திக்க நடப்பார். சில பேருக்கு அதன் மூலியமா தொழில் அமைப்புகளா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். 2 நண்பர்கள் சேர்ந்து சும்மா விளையாட்டா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க விளையாட்டா. அது கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய சூழல்லாம் இருக்கும். மனைவியோட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். 9ஆம் அதிபதி 8ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் கடன் படுற சூழல் உருவாக்கிட்டு இருக்கும். தனக்கு கிடைக்கிற பரிசு பொருள் அங்கீகாரத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். முக்கியமா தந்தை ஏதாவது ஒரு நோயோட போராடக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். தந்தை சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கப்படாமலே போகும். பொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரா இருப்பார். பிரயாணங்கள்ல தடைபடக்கூடிய சூழல் இருக்கும். 9ஆம் அதிபதி 9ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான செல்வங்களை சேகரித்து வச்சக்கூடிய நிலைமை உருவாக்கி கொடுக்கும். கல்வியில முன்னேறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஒரு டிகிரி பண்ணுவாரு, அடுத்த டிகிரிக்கு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனாலும் இந்த 9ஆம் அதிபதி 9லே இருந்து அந்த திசா புத்தி நடக்கும்போது அவருக்கு அந்த அமைப்பு பிரகாசமாவே இருக்கும். 1 டிகிரி 2 டிகிரி இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். பரிசு பொருள் அங்கீகாரம் இல்லாம எளிமையா கிடைக்கப்படும். தந்தையோட அனுகூலங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தந்தை ரொம்ப புத்திசாலியா இருப்பார். முக்கியமா அறிவு சார்ந்த சிந்தனையில ரொம்ப மேலோங்கி இருப்பார். கோவில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப திருப்தியை தரக்கூடிய அமைப்பாகும். முக்கியமா தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப தலை சிறந்தவரா இருப்பார். யாருக்காவது உதவும் என்னங்கிறதுல மேலோங்கிட்டு இருப்பார். தங்கிட்ட இருக்கிற பரிசு பொருள் பரிசு பொருளை எல்லாம் பிறருக்கு கொடுக்கணும்னு நினைப்பார். பொருள் கொடுக்கணும்னு நினைப்பார். மற்றவரோட தேவையை அறிஞ்சு தன்னோட தேவைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் மேலோங்கிட்டு இருக்கும். 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி இருக்கும்.
பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளா உருவாக்கி கொடுத்துருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அரசு பதவியில இருக்கக்கூடிய சூழலா உருவாக்கி கொடுக்கும். கௌரவமான புகழ்லாம் அவருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தின் மூலியமா தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஒரு ஜாதகருக்கு இப்ப தொழில் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ற முடிய சூழல்லாம் உருவாக்கி, தொழில் மூலியமா தன்னோட தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புலாம் உருவாக்கி. 9ஆம் அதிபதி 11 இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜாதகர் மூத்த சகோதரர் இருந்ததை ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். பரிசு பொருள்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு பண தேவைகள்லாம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவர் பொருள் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே இவருக்கு பொருள் தேவைகள்லாம் ஈஸியாக முடியும். தந்தைக்கு சில நோய்கள்லாம் கொடுக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் அதிபதி 12ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது ஒரு பொருள் இழப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்கும். ஜாதகர் அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்கி. ஒரு பயணம் போறாரு அப்படின்னா அந்த பயணத்துல தடைபடக்கூடிய சூழல் இருக்கும். ரொம்ப காலமா பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடிய சூழலா உருவாகிட்டு இருக்கும். வீட்டுல ஒரு 10 பவுன் வச்சிருப்பாரு, 5 பவுன் வச்சிருப்பாரு, திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி. தந்தைக்கு நோய் ஏற்படக்கூடிய சூழல். சில பேர் தந்தையை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்லாம் கூட உருவாகிட்டு இருக்கும். கருத்து முரண்பாடு இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். ஒரு 9ஆம் அதிபதிங்கிறது ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்கள்லாம் தரக்கூடியவர்னா, முழுமையா ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கணும்னா அந்த 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறது அமைப்பு. இந்த 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துட்டா அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் ரொம்ப எளிமையாவே கிடைக்கப்படும். ஈஸியா சொல்ல போனோம்னா, ஒருத்தர் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு, அந்த போராட்டத்துக்கு தேவையான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு 5ஆம் அதிபதியா இருப்பாரு. அந்த வெற்றிக்கான கௌரவம், பதவி, அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த 9ஆம் அதிபதியா இருப்பார். எந்த ஒரு வேணும்னாலும் அந்த வேலைக்கு தேவையான வெற்றியை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதியா இருப்பார். அந்த 5ஆம் அதிபதிக்கு சில முக்கியமான அதிர்ஷ்டங்களையும் தீர்க்கமான பதவி அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த 9ஆம் அதிபதியா இருப்பார். எளிமையான பொருள் ஈட்டங்கள், கௌரவமான புகழ், கௌரவமான அங்கீகாரம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி எங்க இருக்காரு, அவர் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.